ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் ஓஎஸை எப்படி டெலீட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் அந்த லினக்ஸ் ஓஎஸை எல்லோரும் டெலீட் பண்ண சொல்லலை, எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் மேனேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் டிஸ்க் 0ல் நான் கசரை வைக்கிறேன் பாருங்கள். ஹெல்த்து ப்ரைமரி பார்ட்டிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே மேலே ஒரு ஃபைல் செலக்ட் ஆகிரும். அதில் ஃபைல் டைப் பாருங்கள், எம்டியாக தான் இருக்கணும். ஓகே, அதை செக் பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த 50 GB இருக்குது பாருங்கள், அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் வால்யூம் கொடுங்க. இப்போ ஒரு வார்னிங் மெசேஜ் ஷோ ஆகும். ஓகே, இந்த வார்னிங் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டிஷனை டெலீட் பண்ணலாமா, அதர்வைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ அன்அலோகேட்டட்னு வந்துடும். இப்போது அன்அலோகேட்டட்னு இருக்க 50 GBயை ரைட் கிளிக் பண்ணுறேன். அதில் நியூ சிம்பிள் வால்யூம்னு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அதை கொடுத்தீங்கன்னா இன்னொரு டிஸ்க்கு ஒன்று ஓப்பன் ஆகிரும். இல்லை எனக்கு அப்படி பண்ண வேணாம், நீங்கள் ஆல்ரெடி டேட்டா டின்னு போட்டிருக்கோம், அதிலே நீங்கள் இந்த 50 GB ஆட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பாருங்கள். இப்போ டேட்டா டின்னு இருக்குது, அதை ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ அதில் எக்ஸ்டெண்ட் வால்யூம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்ததுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ ஃபினிஷ் கேட்கும், ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போது இதில் ஆட் ஆகிட்டு இருக்கும் அந்த 50 GB. இங்கே பாருங்கள் 99 GB காட்டுது. இப்போ நான் இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ திஸ் பிசியில் போய் காட்டுறேன் பாருங்கள், அங்கே 99 GB வந்துட்டுருக்கும் செகண்ட் டெஸ்கில். இப்போ உங்களுக்கு அந்த 99 GB காட்டலை, 49 GB தான் காட்டுது அப்படின்னா ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ ஆட் ஆகிட்டுருக்கும். இதுக்கப்புறம் தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஷட் டவுன் பண்ணிக்கோங்க. ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். இப்போ ஆன் பண்ணுறப்போ F12 கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த பூட் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பூட் செட்டப் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த விண்டோவில் ரைட் சைட் மூவ் பண்ணிட்டே போங்க. அங்கே பூட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பூட் ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதில் பூட் ஆப்ஷன் 1ல் விண்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. விண்டோஸ் இல்லாதவங்க மட்டும் அந்த இடத்துல விண்டோஸ் பூட் மேனேஜர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் சேவ் அண்ட் எக்ஸிட் இருக்கும், அதை கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லா ஆப்ஷன்ஸும் முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். பை வியூவர்ஸ்.